இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். அதுதான் மெம்பரேன் ஃபில்டர் டெக்னிக். இது என்னடா மெம்பரேன் ஃபில்டர் டெக்னிக் அப்படின்னா, நம்ம பொதுவா இப்போ வந்து பாக்டீரியாவெல்லாம் எப்படி படிப்போம்? நம்ம கிட்ட ஒரு சாம்பிள் இருக்கும், ஒரு சாயில் சாம்பிளோ இல்லை வாட்டர் சாம்பிளோ ஏதோ ஒரு சாம்பிள் இருக்கும். அதில் இருக்கிற பாக்டீரியாவெல்லாம் வந்து நம்ம லேபரட்டரிக்கு கொண்டு வந்து அந்த லேப்ல வந்து ஒரு நியூட்ரியன்ட் அகாரோ இல்லை ஏதோ ஒரு மீடியம், ஏதோ ஒரு கல்ச்சர் மீடியம்ல போட்டு நம்ம கல்ச்சர் பண்ணி அந்த பாக்டீரியாவெல்லாம் படிப்போம். பட் ஆனால் ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம வெறும் 2% பாக்டீரியாவை மட்டும் தான் நம்மளால லேப்ல வந்து கல்ச்சர் பண்ண முடியும், அதாவது லேப்ல வந்து வளர்க்க முடியும். ஸோ மீதி இருக்கிற 98% ஆஃப் பாக்டீரியாவை எப்படி படிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஹெல்ப் பண்ற டெக்னிக் தான் வந்து மெட்டாஜினோமிக் அனாலிசிஸ். என்னடா வந்து மெம்பரேன் டெக்னிக்னு சொன்னா இப்போ வந்து மெட்டாஜினோமிக் அனாலிசிஸ் சொல்ற என்னென்னமோ சொல்றாரு அப்படின்னு சிம்பிளா சொல்றேன். ஸோ இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பொருளில் இருக்கிற மொத்த ஜெனட்டிக் மெட்டீரியலுமே படிக்கிறது தான் வந்து மெட்டாஜினோமிக் அனாலிசிஸ். ஸோ மொத்தமாக படிக்கிறது தான் மெட்டா. ஸோ இப்போ இந்த மாதிரி மெட்டாஜினோமிக் அனாலிசிஸுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டெக்னிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் இந்த மெம்பரேன் ஃபில்டர் டெக்னிக். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சு ஒரு சாம்பிளில் இருக்கிற மொத்த அந்த பாக்டீரியா அதில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் எல்லாத்தையுமே படிப்போம். இதுதான் சிம்பிளான பேசிக்கான கான்செப்ட். இப்போ ரெண்டாவது விஷயம் இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு வாட்டர் சாம்பிள் இருக்கு. இப்போ ஒரு 500 ml வாட்டர் சாம்பிள் இருக்கு அப்படின்னா, அதை எப்படி நான் கல்ச்சர் பண்ணுவேன்? அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு ப்ராபபிலிட்டியா ஒரு 1 ml 2 ml எடுத்து நான் ஒவ்வொரு பிளேட்லயே வந்து பண்ணுவேன். பட் ஆனால் முதல் பிளேட்ல வளர்ற பாக்டீரியா வித்தியாசமா இருக்கும், ஒரு 10வது பிளேட்ல வளர்ற பாக்டீரியா வந்து வித்தியாசமா இருக்கும். இந்த வித்தியாசத்தெல்லாம் வந்து நம்ம வந்து சேமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மெம்பரேன் ஃபில்டர் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 500 ml வாட்டரையும் வந்து இந்த ஃபில்டரில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி இந்த ஃபில்டர் பேப்பரில் என்ன இருக்கும், ஆல் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் அந்த தண்ணியில் என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஒரு கல்ச்சர் பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா, அந்த ஃபில்டரில் இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் வந்து க்ரோ ஆகும். ஒரே பிளேட்டில் நமக்கு அந்த வாட்டர் சாம்பிள்ல இருக்கிற எல்லா பாக்டீரியாவும் வந்து நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மெம்பரேன் ஃபில்டர் டெக்னிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ இந்த மெம்பரேன் ஃபில்டர் டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்றது, எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன் அண்ட் ஐ அம் யுவர் டிஎன் குமரேசன். சிஸ்டம்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னா, வேக்கம் பம்ப். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து தான் நமக்கு வந்து இந்த டியூபோட கனெக்ட் பண்ணி வேக்கம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இதில் நெசசரியா இருக்க பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபிளாஸ்க். இதுல தான் வந்து இந்த வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு வந்து கலெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃபனல். ஸோ இதுல தான் நம்ம சாம்பிள் வந்து போட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து இதுக்கு நடுவில் வந்து ஃபில்டர் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த பேஸ். இந்த பேஸ்ல ஒரு கார்க் இருக்கும். ஸோ அந்த கார்க் நம்ம இங்க பிளேஸ் பண்ணும்போது, ஸோ இங்க உள்ள வந்து ஃபுல்லா ஏர் வந்து கம்ப்ளீட்டா சீல் ஆயிரும். அண்ட் இந்த பேஸ்ல தான் வந்து நம்ம ஃபில்டர் இருக்கும். ஸோ பாக்குறதுக்கு அயன்மேன் ஆர்க் ரியாக்டர் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுதான் வந்து பேஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம போட்டு இங்க ஏரை வந்து சீல் பண்ணிடுவோம். இதுக்கு மேல இந்த ஃபனல் வச்சுட்டு நம்ம சாம்பிள் போர் பண்ணி இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து இந்த டியூப்ஸ் வச்சு நம்ம இந்த வேக்கம் பம்போட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இங்க வந்து இந்த வேக்கம் கிரியேட் ஆகி அப்படியே சக் பண்ணி நம்மளோட சாம்பிள்ஸ்லாம் வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிட்ட சாம்பிள் இருக்கு, ஃபுல் அப்பேரட்டஸ் கிட்டுமே இருக்கு. இப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட்டை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபில்டர் பேப்பர் வைக்கிறத மட்டும் நம்ம லேப்குள்ளே பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, என்விரான்மெண்ட்டில் இப்போ நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணோம் அப்படின்னா, ஏரில் இருக்க ஏதாவது ஒரு பாக்டீரியா வந்து அந்த ஃபில்டர் பேப்பரை கண்டாமினேட் பண்ணிடும். ஸோ நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்டில் வந்து ஏதாவது ஒரு டீவியேஷன் இருக்கும். ஸோ இப்போ லேப்ல நம்ம வந்து ஒரு 3 மைக்ரோமீட்டர் போர் சைஸ் உள்ள ஒரு ஃபில்டர் பேப்பர் வந்து எடுக்கிறோம். இது மேலே இருக்கிற ஒரு ப்ளூ கலரில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபில்டர் பேப்பருக்கு நடுவில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த ஃபில்டர் பேப்பரை மட்டும் எடுக்கிறோம். ஸ்டெரைல் ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி இப்போ அந்த பேஸில் நம்ம ஃபில்டர் பேப்பரை வைக்கிறோம். முக்கியமான விஷயம், நம்ம இதை எதையும் டச் பண்ணக்கூடாது, அந்த ஃபில்டர் பேப்பரோட சென்டரை. இப்போ நல்லா டைட்டாக அந்த கார்க்கை வச்சு நம்மளோட அந்த கலெக்ஷன் பாட்டிலை வந்து சீல் பண்ணுறோம். இப்போ மேலே ஃபனலையும் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஷேக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எதுவும் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா வேக்கம் கரெக்டாக மெயின்டைன் ஆகாது. அப்போ நமக்கு ஃபில்ட்ரேஷன் ஒழுங்காக நடக்காது. இப்போது மேலே வச்சு சீல் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஃபில்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி சாம்பிளை ஊற்றி அது ஃபில்டர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேக்கம் பம்பை வந்து கனெக்ட் பண்ணுறேன்.
இப்போ கனெக்டிங் டியூப் வேறு கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் எடுத்துட்டு இப்போ நம்ம கிட்ட 250 ml ஆஃப் வாட்டர் வந்து இருக்கு. இந்த வாட்டர் சாம்பிளை வந்து இப்போ போர் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக போர் பண்ணிவிட்டு டாப் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணிடுறேன். இந்த டாப் வேக்கம் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கண்டாமினேஷனும் மேலே ஃபால் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த டாப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போது ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், தண்ணி அப்படியே சக் பண்ணி ஃபில்டர் ஆகி கீழே வந்து வந்துருச்சு. ஃபுல் வாட்டர் சக் ஆனோடனே இன்னும் இந்த ட்ராப் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஓகே, இட் இஸ் கம்ப்ளீட்லி சக். யூ கேன் ஹியர் த சக்கிங் சவுண்ட். அண்ட் தென் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபில்டரை நம்ம க்ளோஸாக பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும், நல்ல டஸ்ட்டு அப்புறம் யூகேரியாட்டிக் ஆர்கனிசம்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம். இப்போ ஃபில்டர் ஆகி கலெக்ட் ஆன அந்த வாட்டரை வந்து ஒரு ஸ்டெரைல் பீக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபில்ட்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ திரும்ப இந்த செட்டப் எடுத்துட்டு 0.2 மைக்ரான் ஃபில்டர் பேப்பர் வச்சு இப்போ திரும்பி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதில் தான் நமக்கு வந்து பாக்டீரியல் செல்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ அகைன் அந்த ப்ராசஸ்க்கு போகிறோம். இப்போ நம்ம வைக்க போகிற இந்த 0.2 மைக்ரோமீட்டர் போர் சைஸ் உள்ள ஃபில்டர் பேப்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் தான் வந்து நம்மளோட வாட்டர் சாம்பிளில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே ஃபில்டர் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் பேப்பர் தான் நம்ம வந்து அடுத்து ஃபர்தர் மெட்டாஜெனோமிக் அனாலிசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ 0.2 மைக்ரான் ஃபில்டர் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண அந்த வாட்டர்ல இருந்து இப்போ பாக்டீரியா நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த வாட்டர் சாம்பிளே நம்ம அகைன் இப்போ போர் பண்ணுறோம். Okay, so again start. ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணி சேம் இப்போ இந்த ஃபில்டர் பேப்பரில் வந்து பாக்டீரியா எல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு. You can see. இப்போ ஃபர்தர் அனாலிசிஸ்க்கு இந்த ஃபில்டர் பேப்பரை ஒரு டியூப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இதுக்குள்ளே சில பீட்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதுக்குள்ளே தான் இந்த ஃபில்டர் பேப்பரை வந்து உள்ளே வைக்க போகிறோம்.
இந்த ஃபில்டர் பேப்பர் இந்த டியூப்பில் வைக்கும்போது நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது வந்து இது வந்து கரெக்டாக அதை வந்து ரோல் பண்ணி நம்ம உள்ளே வைக்கணும். சும்மா வெத்தலை பாக்கு மடித்து வைக்கிற மாதிரிலாம் உள்ளே வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக ரோல் பண்ணி வச்சாதான் அந்த இன்னர் சர்ஃபேஸில் இருக்கிற அந்த செல்ஸ் வந்து அந்த பீட்ஸோட இன்டராக்ட் ஆகும். இதை நம்ம ஃபர்தராக டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது இந்த பீட்ஸ் வந்து அந்த செல்ஸோட அட்டாச் ஆனால் தான் நமக்கு வந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம எங்கேயும் ஃபோல்டு பண்ணிலாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக அதை வந்து ரோல் பண்ணி உள்ளே வைக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபில்டர் பேப்பர் இந்த பீட்ஸ் இருக்கிற அந்த கண்டெய்னர்ல வச்சாச்சு. இப்போ அதை -80 டிகிரியில் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம எப்போ டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து இதை ஃபர்தராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வாட்டர்ல இருந்து நம்ம என்னென்ன பாக்டீரியாலாம் இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் மெட்டாஜெனோமிக் ஸ்டடிக்கு யூஸ் பண்ற ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம். ஒரு தண்ணியில் இருக்க பாக்டீரியாவை படிக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிற தேவையில்லாத விஷயம், கெட்ட விஷயத்தெல்லாம் மைண்ட்லேருந்து ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷத்தோட ஒரு மொத்த மெட்டாஜீனமும் கிடைக்கும்ல. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் கனெக்ட் பண்ணிருங்க. அண்ட் ThiNK இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.